direct speech and indirect speech, yes or no questions. டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எஸ் ஆர் நோ கொஷின்ஸுகளை மாற்றம் செய்யக்குள்ள என்னென்ன மாற்றங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். மாற்றம் நம்பர் 1, இஃப் அப்படி இல்லைனா வெதர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தணும். மாற்றம் நம்பர் 2, செட் அப்படி இல்லைனா செட் டுவை ஆஸ்கடாக மாற்றம் செய்யணும். மாற்றம் நம்பர் 3, கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றம் பெறும். மாற்றம் நம்பர் 4, டென்ஸ் ரூல்ஸ் படி மாற்றம் பெறும். மாற்றம் நம்பர் 5, டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தக்கூடிய ப்ரொனவுன்ஸ்கள் மாற்றம் பெறும். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். முதலாவதாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். டைரக்ட் ஸ்பீச், ரவி செட் டு யூ லேர்ன் இங்கிலீஷ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரவி ஆஸ்க்டு, செட்டுங்கிறது ஆஸ்கடாக மாற்றம் பெற்றிருக்கு. வெதர், அதாவது இஃப் அப்படி இல்லைனா வெதர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே நான் வெதரை பயன்படுத்தியிருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக ப்ரொனவுன் மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்கேன். அதனால் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய யூங்கிறது இங்கே ஐயாக மாற்றம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சரி, வெதருக்கு அப்புறம் யூ ஐயா மாற்றம் பெற்றுருச்சு. அதுக்கு அடுத்ததாக வர்பு என்ன, இங்கே லேர்னுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு, அது பாஸ்ட் டென்ஸாக மாற்றம் பெறுது. லேர்ன் பாஸ்ட் டென்ஸு லேர்ன்ட். வெதர் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். ரவி ஆஸ்கடு வெதர் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. ரவி நான் ஆங்கிலம் கற்றேனான்னு கேட்டார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு உதாரணம், ராதா செட் டு ஹர் ஆர் யூ டயர்டு. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ராதா ஆஸ்கடு, செட்டு டூங்கிறது ஆஸ்கடுன்னு ஆகுது. அதனால் மறுபடியும் இன்னொரு டூவை சேர்க்கக்கூடாது. ராதா ஆஸ்கடு ஹர். இங்கே இஃபை பயன்படுத்துகிறோம். இஃப் இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன் யூ இங்கே ஷியாக மாற்றம் பெறுது. ஏன்னா ராதா ஆஸ்கடு ஹர்ன்னு வந்திருக்கு, அவளை கேட்டால்னு வருது. அதனால் இங்கே ஷி அப்படிங்கிறது வருது. யூ ஷியாக மாற்றம் பெறுது. அதுக்கடுத்ததாக டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஆறுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு, பாஸ்ட் டென்ஸில் வாஸ். அதனால் ஷி வாஸ் டயர்டு அப்படின்னு ஆகுது. கீதா அவளிடம் சோர்வாக இருக்கிறதா என்று கேட்டாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். சோர்வாக இருக்கிறாயா என்று கேட்டாள் என்று அர்த்தம். அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீ செட் வேர் யூ எ டீச்சர். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ ஆஸ்க் இஃப் யூங்கிறது இங்கே ஐயாக மாறும். ஐ இது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றம் பெறும். வெறுங்கிறது ஹேட் பீனா இங்கே மாற்றம் பெறுது. இஃப் ஐ ஹேட் பீன் எ டீச்சர், அவர் நான் ஒரு ஆசிரியராக இருந்தேனா என்று கேட்டார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அதுக்கடுத்தது இன்னொரு உதாரணம், அருண் செட் டு ஹர் டிட் யூ கோ டு காலேஜ் லாஸ்ட் வீக். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அருண் ஆஸ்க்டு, செட் டு ஆஸ்கட் ஆகுது. அருண் ஆஸ்கடு ஹர். வெதர் யூ இங்கே ஷியாக மாற்றம் பெறுது. ஏன்னா அருண் ஆஸ்கடு ஹர்ன்னு வந்திருக்கனால, அவளை கேட்கறதுனால யூ ஷியாக மாற்றம் பெறுது. வெதர் ஷி பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றம் பெறுது. டிட் யூ கோ டு காலேஜ் லாஸ்ட் வீக்குங்கிறது ஷீ ஹேட் கான் டு காலேஜ் த ப்ரீவியஸ் வீக். லாஸ்ட் வீக்குங்கிறது த ப்ரீவியஸ் வீக்காக மாற்றம் பெறுது. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் லாஸ்ட் வீக்குன்னு வந்தாக்க லாஸ்ட்டுங்கிறது ப்ரீவியஸாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றம் பெறும். லாஸ்ட் வீக்கு ப்ரீவியஸ் வீக்காக மாற்றம் பெற்றிருக்கு. முந்தைய வாரம் கல்லூரிக்கு சென்றிருந்தீர்களா என்று அருண் அவளிடம் கேட்டார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அடுத்ததாக சிம்பிள் ஃபீச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபீச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில் அப்படி இல்லைனா ஷெல்லை நம்ம பயன்படுத்துவோம் டைரக்ட் ஸ்பீச்சில். அதே இன்டைரக்ட் ஸ்பீச் போக்குள்ள வில்லுங்கிறது வுட்டாகவும் ஷெல்லு ஷுட்டாகவும் மாற்றம் வரும். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். ஷீ செட் டு ஹிம் வில் யூ கோ டு காலேஜ் டே ஆஃப்டர் டுமாரோ. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ ஆஸ்க்டு ஹிம் வெதர். யூங்கிறது இங்கே ஹீயாக மாற்றம் பெறும். ஏன்னா ஷீ ஆஸ்க்டு ஹிம்னு வந்திருக்கு, அவனை கேட்குறதுனால. இங்கே வெதர் ஹீ வில் வுட்டாக மாற்றம் பெறுது. ஹீ வுட்
கோ டு காலேஜ். டே ஆஃப்டர் டுமாரோங்கிறது தி 2 days ஆஃப்டர் அப்படிங்கிறது ரூல்ஸ் பிரகாரம் மாற்றம் பெறுது. த 2 days ஆஃப்டர் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த டைமிங்ஸ் எல்லாமே டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றக்குள்ள மாற்றம் பெறும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் கொடுத்துருக்கேன். எந்தெந்த டைமிங் என்னென்ன மாதிரி மாறுங்கிறத அது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா 2 நாட்களுக்கு பிறகு அவர் கல்லூரிக்கு செல்வாரா என்று அவரிடம் கேட்டாள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்த ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸாக. ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அது பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றம் பெறும். உதாரணம், லாரா செட் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ் நவ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் லாரா ஆஸ்க்ட் இஃப். யூங்கிறது ஐயாக மாற்றம் பெறும். ஐ ப்ரெசன்ட் கன்டினியூஸ் பாஸ்ட் கன்டினியூஸாக மாற்றம் பெறும் சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே ஆறுங்கிறது இங்கே வாஸாக மாற்றம் பெறுது. வெதர் ஐ வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ் நவ்ங்கிற டைமிங் வந்து தென்னாக மாற்றம் பெறும் ரூல்ஸ் பிரகாரம். லாரா ஆஸ்க்டு இஃப் ஐ வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ் தென். நான் அப்போது ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தேனா என்று லாரா கேட்டார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அதற்கு அடுத்ததாக பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றம் பெறும். உதாரணம், he said were you playing cricket at this time yesterday. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் he asked if. யூங்கிறது வந்து ஐயாக மாற்றம் பெறும். ஐ were playingகிறது வந்து had been playingனு சொல்லிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸாக மாற்றம் பெறும். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸாக மாற்றம் பெறும்னு சொன்னால் அதனால் இங்கே வந்து இஃப் ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் அட் திஸ் டைம்ங்கிறது வந்து திஸ்ஸுங்கிறது தட்டாக மாற்றம் பெறும். தட் டைம் தி ப்ரீவியஸ் டே. இது வந்து ரூல்ஸ் படி வந்து டைமிங் வந்து மாறும். எஸ்டர்டேங்கிறது வந்து த ப்ரீவியஸ் டேயாக மாற்றம் பெறுது. முந்தைய நாள் நான் அந்த நேரத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேனா என்று கேட்டார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அடுத்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபியூச்சர் டென்ஸுகளுக்குமே வில்லு ஷல்லு அப்படிங்கிறது வர்றதுனால அந்த வில்லு வந்து வுட்டாகவும் ஷல்லு வந்து ஷுட்டாகவும் மாற்றம் பெறும். உதாரணத்துக்கு ஷீ ஷெட் டு ஹிம் வில் யூ பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ ஆஸ்க்டு ஹிம் இஃப். அவனை கேட்கறனால யூங்கிற வந்து ஹீயாக மாற்றம் பெறுது. ஹீ வுட் வில்லு வந்து வுட்டாக மாற்றம் பெறுது. வுட் பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம்ங்கிறது அட் தட் டைம்னு மாறுது. திஸ் வந்து தட்டாக மாற்றம் பெறுது. டுமாரோ த நெக்ஸ்ட் டேவாக மாற்றம் பெறுது. அட் தட் டைம் த நெக்ஸ்ட் டே. டுமாரோ வந்து ரூல்ஸ் பிரகாரம் தி நெக்ஸ்ட் டேன்னு மாற்றம் பெறுது. அடுத்த நாள் அந்த நேரத்தில் அவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பாரா என்று அவள் அவனிடம் கேட்டாள் அப்படிங்கிறது. அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். உதாரணத்துக்கு ராணி செட் ஹேவ் யூ சீன் த மூவி. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ராணி ஆஸ்க்டு வெதர். யூங்கிறது இங்கே ஐயா மாற்றம் பெறுது. வெதர் ஐ ஹேவ் சீன்கிறது வந்து ஹேட் சீனாக மாற்றம் பெறுது. ஐ ஹேட் சீன் த மூவி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றம் பெற்றது. நான் படம் பார்த்தேனே என்று ராணி கேட்டார். அதுக்கடுத்ததாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தே செட் டு ஹர் ஹேட் யூ ரீச் தி ஸ்டேஷன் ஆன் டைம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் டென்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே டென்ஸு தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சிலையும் பயன்படுத்துவோம். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தே ஆஸ்க்டு ஹர் இஃப். யூங்கிறது வந்து ஷீயாக மாற்றம் பெறும். ஏன்னா தே ஆஸ்க்டு ஹருங்கன்னு வந்திருக்கனால அவளை கேட்கறதுனால யூங்கிறது ஷீயாக மாற்றம் பெறுது. ஷீ ஹேட் ரீச் தி ஸ்டேஷன் ஆன் டைம். டென்ஸ் அப்படி பயன்படுத்துகிறோம். ஷீ ஹேட் ரீச் தி ஸ்டேஷன் ஆன் டைம். அவள் சரியான நேரத்தில் ரயில் நிலையத்தை அடைந்தாளா என்று அவர்கள் கேட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸுகளை பொறுத்த வரைக்கும் வில்லு வந்து வுட்டாகவும் ஷல்லு வந்து ஷுட்டாகவும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்கேன். அதே ரூல்ஸ் தான் இதுலேயும் வரும். ஷீ செட் வில் யூ ஹாவ் ரீச்டு ஹோம் பை 5 PM. இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ ஆஸ்க்ட் வெதர். யூங்கிறது வந்து ஐயாக மாற்றம் பெறும். ஸோ வெதர் ஐ வில் வந்து வுட்டாக மாற்றம் பெறுது. வுட் ஹாவ் ரீச்டு ஹோம்
by 5 p.m. மாலை 5 மணிக்குள் நான் வீட்டிற்கு வந்திருப்பேனா என்று அவள் கேட்டாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸாக மாற்றம் பெறும். தாரா செட் டு வினோத் ஹேவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 3 months. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தாரா ஆஸ்க்டு வினோத் இஃப் யூங்கிறது இங்கே ஹீயாக மாற்றம் பெறுது. ஏன்னா தாரா ஆஸ்க்டு வினோத்துங்கிறது வந்திருக்கனால ஆனால் இருக்கிறதுனால இங்கே ஹீயாக மாற்றம் பெறுது. இப்போ ஹேவ் பின் லேர்னிங் இங்கிலீஷுங்கிறது வந்து ஹேட் பின் லேர்னிங் இங்கிலீஷாக மாற்றம் பெறுது. ஹீ ஹேட் பின் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 3 months. 3 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று வினோத்திடம் தாரா கேட்டாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதற்கு அடுத்ததாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டென்ஸ் எதுவும் மாறாது. டைரக்ட் ஸ்பீச்சிலையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், இன்டைரக்ட் ஸ்பீச்சிலையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். உதாரணத்துக்கு ஹரி செட் ஹேட் யூ பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் 2 hours. இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹரி ஆஸ்க் வெதர் யூ வந்து ஐயா மாற்றம் பெறும். வெதர் ஐ அப்புறம் டென்ஸில் மாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் அதை டென்ஸ் அப்படி பயன்படுத்துகிறோம். வெதர் ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஹியருங்கிறது தேராக மாற்றம் பெறும். தேர் ஃபார் 2 hours. ஹரி ஆஸ்க்டு வெதர் ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் தேர் ஃபார் 2 hours. நான் அங்கு 2 மணி நேரம் காத்து கொண்டிருந்தேனா என்று ஹரி கேட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சர் டென்சஸில் வில்லு உட்டாகவும் ஷல்லு சுட்டாகவும் மாற்றம் பெறும். அது தவிர டென்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது. உதாரணம், தாரா செட் டு வினோத் வில் யூ ஹேவ் பின் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 6 months. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தாரா ஆஸ்க்டு வினோத் இஃப் யூங்கிறது வந்து ஹீயாக மாற்றம் பெறுது. ஏன்னா தாரா ஆஸ்க்டு வினோத்னு வந்திருக்கனால ஆனாக்கனால ஹீயாக மாற்றம் பெறுது. ஹீ வில்லு உட்டாக மாற்றம் பெறுது. ஹீ வுட் ஹேவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 6 months. 6 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பாரா என்று தாரா வினோத்திடம் கேட்டாள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம்.